நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ். குரு வந்து உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்தது என்றால் இவங்க வந்து எப்படி செயல்படுவாங்க அப்படின்னா, தீயவர்கள் சொல்லக்கூடிய உபதேசத்தை ஏற்று தவறான வழியில போயிடுவாங்க. லைஃப்ல இவங்களால சரியான டெசிஷன் எடுக்க முடியாது. நல்லவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களாவும் அவங்களோட மைண்ட் வந்து தன்னுடைய சுயமா ஒரு முடிவு எடுக்கணும்னா அதுவும் முடியாது. ஸோ குரு வக்ரம் ஆல்ரெடி வந்து நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். அதுல சொல்லப்படாத ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து இந்த வீடியோல நான் சொல்றேன். தொடர்ந்து பாருங்க. நீங்க வந்து நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ குரு பகவான் உங்க ஜாதகத்துல வக்ரமா இருக்கு அப்படின்னா என்ன பலன்? ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், குரு வக்ரமா இருந்தா யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு. இப்ப என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, குரு வந்து உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து மற்றவங்க பேச்சை கேட்பாங்க. யார் யார் வந்து தவறான விஷயங்களை வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ பேட் டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாயிரும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து இவங்களால சொந்தமா சுயமா திங்க் பண்ணி ஒரு டெசிஷன் வந்து எடுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா குரு வக்ரம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை யாருக்கு மெயினா வரும் அப்படின்னா, குரு வந்து லக்னத்துல 4வது வீட்டுல, அப்புறம் வந்து 12th ஹவுஸ்ல, இந்த 3 வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதே மாதிரி செகண்ட் ஹவுஸ் தான் வந்து உபதேசம் மெயினா. நீங்க ஒரு விஷயம் வந்து சொல்றீங்க, காதால கேட்குறீங்க அப்படின்னா செகண்ட் ஹவுஸ். ஸோ குரு பகவான் வந்து வக்ரமாக லக்னத்திலோ 2லோ அல்லது 4லோ அல்லது 12லோ அமைந்து விட்டால் இவர்களால் சுயமாக முடிவு எடுக்க முடியாது, திணறுவார்கள். மற்றவர்கள் அளிக்கக்கூடிய தவறான விஷயங்களை ஏற்று நடப்பார்கள். ஸோ இது காரணம் என்னன்னா, லக்னம் வந்து மைண்டு இல்லைங்களா? குரு வந்து வக்ரமா மைண்ட்ல உட்காந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி 4வது வீடு வந்து உங்களுடைய கான்சியஸ் மைண்டு, 12th ஹவுஸ் வந்து உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட். ஸோ இந்த வீடுகளில் வந்து குரு வந்து வக்ரமா இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு மைண்ட் செட் வந்து சரியா அமையாது. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா குரு வக்ரமா 4th ஹவுஸ்ல 12th ஹவுஸ்ல இருந்தா சைக்கியாட்ரிக் கன்சல்டேஷன் லெவலுக்கு வந்து போற லெவல் கூட ஆயிடுவாங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து குரு பகவான் வந்து தவறா எண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து பிரகஸ்பதி குரு. அவர் வக்ரமா இருக்காரு அப்படின்னா அவருடைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. அவ்வளவுதானே உடைய உங்களுக்கு குரு பகவான் வந்து கெடுதல் பண்றாரு அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. ஸோ இதுக்கு என்ன சார் வழி அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மைண்டை நீங்க தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒரு டெசிஷன் நீங்க தான் வந்து உங்களுடைய லைஃபுக்கு வந்து எடுக்க போறீங்க. மற்றவங்க வந்து ஆலோசனை சொல்ல முடியும், அது வந்து கரெக்டா இருக்கலாம் அல்லது தவறா இருக்கலாம். ஸோ நீங்க தான் வந்து டெசிஷன் எடுக்க போறீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தான் வந்து செய்ய போறீங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து உங்களுடைய மைண்டை நீங்க தான் வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்கணும். அதே மாதிரி குரு பகவான் வந்து எந்த வீட்டில் இருக்காருன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து மேஷத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேஷம் வந்து செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய குரு ஓரைகளில் அல்லது செவ்வாய்க்கிழமை நார்மலா மார்னிங் 6 o'clock, ஈவினிங் 6 o'clock இதெல்லாம் வந்து பெஸ்டான டைம். இல்லை குரு ஓரை கிடைச்சா ரொம்ப விசேஷம், தேர்ந்தெடுத்துக்கோங்க. குரு கவசம் படிங்க. வீட்டில் உட்காந்து குரு கவசம் படிங்க. உங்களால முடிஞ்சா கோயிலுக்கு போக முடியும் சார் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. கொண்டக்கடலை மாலை அதே மாதிரி அவருக்கு நிவேதனமா வச்சு ஒரு சில பக்தர்களுக்கு வந்து நீங்க வந்து தானமா கொடுங்க. ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணுங்க, அது வந்து நல்லதுதான். பரிகாரம் பண்ண அப்புறம் நீங்க வந்து அன்னதானம் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்றீங்கன்னா அவங்க கண்டிப்பா அந்த இடத்துல வந்து மனம் குளிர்றாங்க. அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த கர்ம வினைகள் விலகும்.
ஏதாவது ஒரு வழியில வந்து நீங்க அன்னதானம் பண்ணுங்க, இல்லை வஸ்திர தானம், மங்கள பொருட்கள், மஞ்சள், அப்புறம் வந்து தாலிச்சரடு, அப்புறம் வளையல், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க வந்து சுமங்கலிக்கு வந்து தானமா கொடுக்கும்போது இந்த குரு வந்து மெயினா இந்த திருமண தடை இந்த மாதிரி எல்லாம், குரு பார்வை இல்லை அப்படின்னா, குரு பலம் இல்லை அப்படின்னா திருமண தடை உருவாகலாம். ஸோ இந்த மாதிரி மங்கள காரியங்கள் நீங்க பண்ணும்போது அன்னதானமே ஒரு மங்கள விஷயம் தான். அந்த குரு தோஷம் வந்து விலகும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்காக குரு வக்ரம் ஃபுல்லா விலகுமா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட் தான். அந்த கெடுபலன் இல்லாம, இப்போ குரு அப்படின்ற கிரகம் வந்து நீங்க போய் வழிபடுறீங்க அப்படின்னா அவருடைய நல்ல பலன்கள் அந்த டைம்ல கிடைக்கும். ஸோ அந்த நல்ல வைப்ரேஷன்ஸ் வந்து உங்களுடைய அந்த கெடுபலன்ல இருந்து உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எப்பவுமே பரிகாரம் பண்ணும்போது தான தர்மங்களை வழங்குங்க. ஈஸியா சொல்லிடலாம், நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தா யாருக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. அந்த அதெல்லாம் பாருங்க, ராஜாக்கள்லாம் வந்து நிறைய தான தர்மங்கள் பண்ணுவாங்க, பரிகாரம் பண்ணுவாங்க. பரிகாரம் பண்ணிட்டு குதிரையை தானமா கொடுப்பாங்க, பசுவை தானமா கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. அதெல்லாம் வந்து பழங்காலத்தில் நடந்த விஷயங்கள். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு நல்ல முடிவு பெறலாம். நீங்க வந்து பரிகாரம் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா தான தர்மங்கள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ குரு பகவான் வந்து எப்படி வக்ரமா இருக்காருன்னு பாருங்க, எந்த ராசியில உட்காந்துருக்காருன்னு பாருங்க. அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்கள் பண்ணுங்க. அந்த கெடு பலன்ல இருந்து கண்டிப்பா நீங்க தப்பிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். குருவே சரணம்.